வராக வடிவம் ஒன்று பகவான் எடுத்தானே, அங்கங்க காட்டுக்கு போறான். அங்கங்கே கோரைக்கிழங்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து அதையெல்லாம் கொத்தி எடுத்து மேய்ந்து மேய்ந்து சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தான். வெயிட், சொன்னதும் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். அப்பா, பூமியை பிரளய கடலுக்குள்ள மறைச்சு வச்சுட்டான் ஹிரண்யாக்ஷன். அதை மீட்பதற்காகத்தான் வராகன்னு இவர் வந்தார். ஆனா நீங்க என்ன உபன்யாசம் பண்றீங்க? இதுக்குள்ள ஆழ்ந்த பொருள் இருக்கு. என்னன்னா, பூலோகம் மட்டும்தான் பிரளய ஜலத்திலே மூழ்கியது. ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, அது எப்படி பூமியிலேயே தானே தண்ணீர் இருக்கு, அதனால இதுக்கு வேற விதமான விளக்கங்கள் கூட சொல்லிடுறா. இல்ல, பூமியில ஒரு பார்ட் மட்டும் தண்ணியில மூழ்கி இருந்தது, அந்த ஒரு பார்ட்டை மட்டும் மேல லெவல் ரைசிங் மாதிரி பெருமாள் பண்ணிட்டாரு. ஆனா மொத்த பூமாதேவி தாயாரையும் மீட்டதாகத்தான் நம் புராணங்கள்ல பாக்குறோம். மேலும் பிரம்மா மனுவிடம் சொல்லும் போது பாகவத புராணத்துல பிரம்மா மனு கிட்ட பூமியில போய் வாழுங்கிறார். அப்போது மனு பிரம்மாட்ட சொல்லும் போது மொத்த பூமியுமே பிளாவியமானா ரசாம்கதா, ரசாத்தல லெவல்ல மொத்த பூமியும் மூழ்கி இருக்கு என்று சொல்வதாகத்தான் பார்க்கிறோம். அதனால இது பூமியில உள்ள ஜலமோ இந்த சமுத்திரமோ கிடையாது. பிரளய ஜலம், பிரளய வெள்ளம்ங்கிறது ஒரு தனி ஓஷன். பிரளய காலம் வரும்போது பூமியை அது மூழ்க செய்துவிடும். இந்த ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பூலோகத்தை பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பிரளயம் எல்லாம் முடிச்சுடுத்து, ஆனா ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணிட்டான், பூமியை இன்னும் அழுத்தி 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 பூமிக்கு கீழே அதல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தாலன்னு லோகங்கள் இருக்கு. அதுல ரசாத்தல லோகம் லெவலுக்கு பூமியை அழுத்தி அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே நிலைவர வைத்து விட்டான் அந்த ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன். ஆனா பூமிக்கு மேல மூழ்காத லோகங்கள் இருக்கு. புவகா, சுவகா, மகா, ஜனகா, தபகா, சத்தியம்னு மேல ஒரு 6 லோகங்கள் இருக்கு. பூமியை சேர்த்தா மேல 7 உலகங்கள் நம்ம சொல்றோம். அந்த லோகங்கள்ல காடு உண்டு, அந்த லோகங்கள்ல நிலம் உண்டு. அங்கே போய் வராக பெருமாள் அப்படியே மேய்வது போல விளையாடினாராம். எதுக்காகனா நெட் பிராக்டிஸ் எடுக்கிறாராம். பூமியை ரசாத்தல லோகத்திலிருந்து இடந்தெடுக்க போறார். எதை போல என்றால், பன்றி என்ன பண்ணுமா, பூமிக்கு கீழே கோரைக்கிழங்கு இருந்ததுன்னா கோரைப்பல்லால குத்தி 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 அந்த கோரைக்கிழங்க மேல எடுத்துரும். அது போல பிரளய ஜலத்துக்கு கீழே பூமி கோரைக்கிழங்கு போல இருக்கா, இவர் என்ன பண்ண போறார், கோரைப்பல்லால குத்தி 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 பூமியை மேல எடுக்க போறார். அது மெயின் மேட்ச். அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் எடுக்கணும் இல்லையா? அதனால மேல் உலகங்கள்ல எல்லாம் எங்கெங்கெல்லாம் காடு இருக்குன்னு பார்த்தாராம். மேல் உலகங்கள்ல அந்த காட்டுல போய் கோரைக்கிழங்கு எங்க கிடைக்கும்னு மேய்ந்து 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 அந்த கோரைக்கிழங்கை எல்லாம் குத்தி 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 மேல எடுத்து அதை அமுது செய்து கழித்து அந்த கோரைக்கிழங்கை எடுத்து எடுத்து ஆனந்தப்பட்டு விளையாடினார் இல்லையா? உடனே பெருமாளுக்கு ஒரு கர்வமும் ஒரு கான்பிடன்ஸும் வந்துருத்தான். சரி, இதெல்லாம் சரியா பண்ணிட்டோம், இதே போல நம் பூமி தேவியையும் மீட்போம் என்று அந்த செருக்கோடு, என் மனைவியை நான் மீட்கப் போகிறேன் என்ற செருக்கோடு விளையாடி இப்படியே எல்லா இடத்துலயும் விளையாடினாராம்.